ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஊப்ஸ் கான்செப்ட் இன் ஜாவா. ஜாவாவில் இருக்கக்கூடிய ஊப்ஸ் கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகே, இந்த ஊப்ஸ்ன்றது ஒரு சீரிஸ் மாதிரி போகும், ஒரு 10 to 12 வீடியோஸ் கிட்ட வரும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் கண்டிப்பாக இந்த ஊப் கான்செப்ட் மீது ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் ஊப்ஸ். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஃபுல் ஃபார்ம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஊப்ஸ்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே, அப்படின்னா என்ன? அதாவது அது ஒரு அப்ரோச். எதுக்குன்னா யூஸ்டு டு ஆர்கனைஸ் எ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோம். எப்படின்னா பை யூஸிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராமை இது பண்ணுறோம், ஆர்கனைஸ் பண்ணுறதுனால இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஜெக்டை வச்சு பண்ணுறதுனால அப்போ நமக்கு முக்கியமானது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது ஊப்ஸில் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட்னா என்னன்னு நான் சொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ப்ளூ பிரிண்ட் நேம் தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கிளாஸ்ன்றது ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட். இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். என்னது? ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட். அப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன? நமக்கு ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரியல் வேர்ல்டு என்டிட்டி. ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டியை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ளூ பிரிண்ட். சரி, ஓகே, இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ன்ற ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணி அதை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ இந்த கிளாஸ்க்குள்ள என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள ஒரு 2 இருக்கும். ஓகே, கிளாஸ்க்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல நம்ம ஒன்று டேட்டா கொடுக்கலாம். டேட்டா அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம வந்து ஒரு காருன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணால் அந்த காரோட நேமோ இல்லை அந்த காரோட ப்ரைஸோ அந்த மாதிரி டேட்டா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன்ஸ், இல்லைன்னா மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு மெத்தடோ நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே கொடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒரு கிளாஸுக்கு. இப்போ கிளாஸ் காருன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த காரில் வந்து நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு, அதாவது ஸ்ட்ரிங் நேம். இப்போ என்னோட கார் நேம் BMW அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ இது ஒரு நம்மளோட டேட்டா, இந்த காருன்ற கிளாஸோட டேட்டா. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுக்கலாம்? மெத்தட்ஸ் கொடுக்கலாம். ஸோ வாய்ட் டிஸ்பிளே வேணாம், வாய்ட் ஸ்பீடு அப்படின்னு கொடுப்போம். ஒரு காரோட ஸ்பீடு கொடுக்க போகிறோம். என்னன்னா இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல 100 km/s 100 km/s ஹார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது நம்மளோட ஒரு கிளாஸ். இந்த கிளாஸை கால் பண்ணிச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஎம்டபிள்யூன்ற ஒரு டேட்டா இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கும். இப்போ நான் இந்த காரை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணுறேன். கார் C1. நம்ம காரோட நேம் C1 வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ கார் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இப்படி வச்சுன்னா நம்மளோட இந்த கார் வந்து கிரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த C1குள்ள இந்த ஸ்ட்ரிங்கும் இருக்கும், இந்த ஃபங்க்ஷனும் இருக்கும் நம்ம T1குள்ள. ஓகே, இவ்வளோதான் ஒரு ஊப்ஸோட ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட கான்செப்ட். சரி, இப்போ இந்த ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அட்வான்டேஜ். இது எதுக்கு படிக்கணும்? ஓகே, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஊப்ஸ் கான்செப்ட் வந்து ஒரு இது முக்கியமாக வந்து ரீயூசபிலிட்டி. நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். அதாவது காருன்னு ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டா நம்ம எத்தனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது C1 இப்போ அதையே நான் காப்பி பண்ணி C2 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இப்போ இதையே காப்பி பண்ணிட்டு இங்கே நான் C2ன்னு ஒன்று கூட கிரியேட் பண்ணிக்கலாம். திருப்பி C3 அந்த மாதிரி ஒரே ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி நான் எத்தனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூசபிலிட்டி. அடுத்து வந்து செக்யூர். ஏன் செக்யூர்னா இதில் நம்ம ஒரு பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம், என்கேப்சுலேஷன் அப்படின்னு ஒரு பிரின்சிபல். அது யூஸ் பண்ணச்சே நம்மளுக்கு நல்ல செக்யூரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள்னா நம்ம இதை எங்கே வேணால் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், டீபக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஊப்ஸ் கான்செப்ட். சரி, ஓகே, இப்போ ஊப்ஸில் ஒரு மெயினான 4 கான்செப்ட் இருக்கு. மெயின் 4ன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்கேப்சுலேஷன், அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன், அடுத்து இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்து பாலிமார்பிசம். ஓகே, இப்போ ஒரு ஊப்ஸ் கான்செப்டில் மெயினான ஒரு 4 கான்செப்ட் இல்லை பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஓகே, அப்கமிங் வீடியோஸில் இந்த 4 பிரின்சிபலை ஒரு தெளிவான ஒரு வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன, அதுக்கப்புறம் கிளாஸ் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்க்குள்ள என்னென்ன இருக்குது, ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் பார்த்துட்டோம். தேங்க்யூ.